வேலூர் மாவட்டத்தில் தோன்றியிருக்கக்கூடிய இந்த முருகரை வழிபடுறதுக்கான வழிமுறைகள் என்னவா? இந்த முருகர் வந்து பாலமுருகராக காட்சி அளிக்கிறது. பாலமுருகனா நின்னது எங்க? குழந்தையா நின்னது பழனியில, பாலனா நின்னது திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர் தான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று தான் தெரியும். ஆனால் 6 படைக்கும் 6 வகையான கந்த சஷ்டி இருக்குது. திருச்செந்தூர் முருகரில் என்ன கந்த சஷ்டி நம்ம படிக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே படிக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதாவது நம்ம நார்மலாக ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணுவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காயெலாம் வந்து 108 தேங்காய் புடைக்கணும். அது முடியாதவங்க மாலை வாங்கி சாத்திடலாம். மல்லிகைப்பூ எடுத்து அவர் காலில் போடுறதே பெரும் பாக்கியம். நல்ல ஒரு நல்லெண்ணெய் தீபம். ஏன்னா வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும். அந்த இடத்துல நல்ல ஒரு அகல் வச்சு, பெரிய அகலாக வச்சு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1/4 லிட்டர் பிடிக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது வம்சாவளியவே இருக்கக்கூடிய கர்மாவை மாற்றி கொடுத்துரும்.